செய்திகள் தொடர்கின்றன. பிரான்ஸ் நாட்டில் பனிமலை பகுதிகளில் திடீரென வெப்பம் அதிகமானதால் அங்கு பனிச்சரிவு ஏற்பட்டது. பிரான்ஸ் நாட்டில் ஏராளமான பனிமலை பகுதிகள் உள்ளன. அங்கு அந்நாட்டை சேர்ந்தவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆகியோர் பயணிகள் பனிச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபடுவார்கள். கடந்த 3ஆம் தேதி அப்பகுதியில் வழக்கம் போல் பனிச்சறுக்கில் பயணிகள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென மலைகளில் இருந்து பனிச்சரிவு ஏற்பட்டு வந்தது. இதை பார்த்தவர்கள் அச்சத்தில் உறைந்தனர். உடனடியாக அங்கிருந்து தப்பிச் சென்றார்கள். சரிந்து வந்த பனிக்கட்டிகள் அங்கு அமைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பங்களை இடித்து தள்ளி சேதப்படுத்தின. பனிமலை பகுதியில் திடீரென அதிகரித்த வெப்பத்தால் பனிச்சரிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்து நாட்டின் கடல் பகுதியில் அந்நாட்டு மீனவர் ஒருவர் 335 கிலோ எடை உள்ள டியூனா வகை மீனை பிடித்துள்ளார். நியூசிலாந்து நாட்டில் கிழக்கு பகுதியில் ஹவுஹோரா என்ற இடத்திற்கு அருகே கடல் பகுதியில் தேசிய மீன்பிடிக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான மீனவர்கள் பங்கேற்று மீன் பிடித்தனர். அப்போது நாதன் ஆடம்ஸ் என்ற மீனவரின் வலையில் 335 கிலோ எடை உள்ள டியூனா வகை மீன் மாட்டியது. இதனால் அந்த போட்டியில் ஆடம்ஸ் வெற்றி பெற்றார். இது தனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நீண்ட நாள் கனவு நினைவாகி உள்ளதாகவும் ஆடம்ஸ் தெரிவித்துள்ளார். இதுவரை நடந்த போட்டியில் அதிக எடை உள்ள மீன் பிடித்தவர் என்ற சாதனையையும் நாதன் ஆடம்ஸ் பிடித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.